உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அவர்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவருடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். நாளுக்குரிய நன்மையினால் துருத்தியாக்குகிறவரே, எங்களை எல்லாரும் வேதாகமே என்று சொன்னவரும் பாராங்கன் தலையாக்குகிற தகப்பனைகளோடு இருக்கிற என்ற விசுவாசத்தை நம்பிக்கையும் கொடுத்து கர்த்தரின் காலை பணியில வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவ பிரசன்னம் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நிறைவான நன்மைகளை நாங்கள் உண்டாக்கி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தன்மைகளையும் இயேசுவின் நாமத்திலே தகர்த்து போடும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவைகள் முழுவதும் மகிமையால் நடனம் வருகிறோம். அவைகள் முழுவதும் பிரசன்னத்தினால் நடனம் வருகிறோம். ஆவியானவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர்கள் அசைவாடும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அவர்களை நடத்தி வந்த ஒவ்வொரு அசைவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரையிலும் குறைவில்லாமல் நிறைவாக நடக்கிறதே, அதற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளைக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும். ரட்சித்திரே கிருபையால், காத்திரே தயவினால், ரட்சித்திரே கிருபையால், காத்திரே தயவினால், மீட்டிரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டிரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே, தெய்வீக அன்பே, அன்பே, தெய்வீக அன்பே, அன்பை என் மேல் ஊற்றி நீரே ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா, 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவா அன்பு வைத்தீரே. என்னாசை நாயகா, இனிய மணவாளா, என்னாசை நாயகா, இனிய மணவாளா, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே, என் ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா, 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே,
தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்தே போவேனோ, உம்மை மறப்பேனோ மறந்தே போவேனோ. என்ன சொல்லி பாடிடுவேன், ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. நேர்த்தியாய் ஆண்டவரது குடும்பத்தார் ஆயத்தப்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளில் ஆண்டவர் அழைத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கூடியிருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அனைவருடைய சரீர சுகத்திற்காக பலத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம். ஆண்டவர் எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்ந்து இந்த இடத்தில் உங்கள் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி அப்பாவாகிய உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அருமையான குடும்பத்தை கருத்தாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே அவருக்கு வந்த பாடுகள், அவமானங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், ஆண்டவரை இவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாவற்றையும் வாய்க்காதே போகும்படி செய்தீரே. நன்றி நன்றி நன்றி. இந்த ஊழியத்தை மென்மேலும் சிறப்பாக செம்மையாக இந்த நாமத்தை மகிமைப்படுத்தினே அவருக்கு பலன் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். துணைதாருக்கு பலன் கொடுக்க முடியாது, சுகத்தை கொடுக்க முடியாது, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தவருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆவியானவரே, கர்த்தாவே, துவக்கம் முதல் கடைசி வரையில் கிருபையோடு இருக்கட்டும் தகப்பன. ஆவியானவர் தமிழ் மத்தியில் நீங்க அப்பா செய்வாடி கொண்டிருப்பதற்காய் நன்றி. நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி
இன்னைக்கு நிலைமையை குறித்து, நாளைய தினத்தை குறித்து, அடுத்த வருஷத்தை குறித்து இப்படி பல சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவன் உங்களை முன்னறிந்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய திட்டத்துல ஒன்று கூட தவறாயும் போகாது, அவன் குறைவாயும் போகாது. அந்த திட்டம் அச்சோ ஆண்டவரால் நடத்த முடியல, சாரிமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லவும் மாட்டார். அவன் எரேமியா 29:18 வாசிக்கிறோம், உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு கருத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக தான் இருக்கும். என்னை குறித்து ஒருவர் இரவும் பகலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் உறவுகளை நம்ம கோவித்துக் கொள்வோம், கால் பண்ணி எவ்வளவு நாளாச்சு, அவன் என்ன விசாரிக்கவே இல்லை, இந்த குடும்ப காரியத்தை நம்ம மறந்துட்டாங்க, இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இரவும் பகலும் இதே சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், அவன் உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்படின்னா என்னை குறித்து அவர் யோசிக்கிற யோசனையுடைய அந்த ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்படின்னா எவ்ரி செகண்ட் நம்மள ஒருத்தர் நினைச்சு கொண்டிருக்கிறார். அவன் நம்முடைய பரம தகவல். ஒருவேளை நாம நினைக்கலாம், நான் டிராவல் இருக்கேன், நான் இப்போ தூங்க போறேன், டயர்டா இருக்கேன், இதெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இரவும் பகலும் நம்மை ஒருவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார், நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் பிறப்பின் நற்செய்தியோடு கூட அவன் இந்த ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுத்து நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளில நம்ம இந்த ஆராதனையை நடத்துவதன் நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லார் மேலும் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கர்த்தருடைய திட்டம், இரண்டாவது கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒருவர் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதாவது காட்ஸ் பிளான், நிறைய பிளான் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இந்த பிளான் எல்லாம் நான் யாரையும் ஒருத்தரை கொண்டுதான் நான் செய்ய போறேன். அந்த பர்சன் யார்? that chosen servant. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய திட்டங்கள், இரண்டாவது இந்த திட்டங்களை எல்லாம் ஒருவரை கொண்டு நான் செய்ய வேண்டும். ஆகவே நான் ஒருவரை தெரிந்தெடுக்க போகிறேன். மூன்றாவது தெரிந்தெடுத்த நபரை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவரை பயன்படுத்த இந்த உலகத்துக்கு மக்களோடு மக்களாக, உறவோடு உறவாக அவன் கர்த்தர் அவர்களை பயன்படுத்த போகிறார். இந்த வாழ்க்கையில 3 விஷயத்துல முதலாவது கர்த்தருடைய திட்டம் என்ன? இந்த கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாருக்கும் அவர் இந்த திட்டத்தை கொடுக்கல. யாரோ ஒருவரை பிரித்தெடுத்து அவன் வெளியில கொண்டு வந்து, அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்து அவங்க கிட்ட இருந்தாப்பா இந்த விஷயத்தை நீ போய் செய் அப்படின்னு அவங்க கிட்ட அந்த திட்டத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய திட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த அன்னிசந்தி மத்தியான வேலைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ செய்த அநேக நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்ட வசனத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்திலே வந்ததுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கேட்ட செய்திக்காக ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தும்படியாய் அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஆவியானவர் ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டு வந்து ஜெப வேலை முழுவதும் ஆண்டவரே காலை முதல் இம்மட்டுமாய் நீர் நடத்தின எல்லா காரியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாங்கின இந்த ஒவ்வொரு பொருட்களும் கர்த்தாவே நீர் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தாவே உங்கள் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று
கொள்ள ஆண்டவரே மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்தலாமா இவர்கள் போக்கிய வாழ்க்கை நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கணக்கையும் எல்லா மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு கேட்டவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு கேட்டவரே, என்னை என்னும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்தவரே, என்னை என்னும் வழி நடத்துவரே, Hallelujah. Hallelujah.